வணக்கம் மகளே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம ஹீரோ ரொம்பவே சிறப்பா நடத்தி முடிக்கிறாரு. இத பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி, எப்படியோ உன் தாத்தா இல்லைன்னாலும் அவரோட குறை இல்லாம நீ ரொம்பவே சூப்பரா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிட்ட ஐயா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, எப்படியோ இந்த கும்பாபிஷேகத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி முடிச்சாச்சு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லாத. எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த காளியம்மா என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஐயா. அவளோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தகர்த்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தியிருக்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு. அப்பா அந்த இடத்துக்கு ஈஸ்வரி வராங்க. வந்துட்டு, அப்பாடி, ஒரு வழியா இனிமே உன் பிரச்சனை எனக்கு இருக்காதுல்ல அப்படின்னு. அப்போ ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவி தேவையில்லாம வீட்டுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். ஆனா இப்போ இவளோட தொந்தரவு எனக்கு தேவையே இல்லை. இனிமே கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டு பக்கம் வரவே மாட்டாள்ல. இத கேட்டது பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, இவங்க எல்லாரும் என்னோட பேத்திங்க. அவங்கள நான் கண்டிப்பா பார்க்க வருவேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, மறுபடியும் என் வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுற? அவங்க ரொம்ப வயசானவங்க, பாவமா பாட்டி, ஏன் அவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துற அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, என் மருமக எப்பவுமே அப்படித்தான். அவளுக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனாலதான் அவ இப்படி பேசுறா. தயவு செஞ்சு அவ மேல கோவப்படாதீங்க அப்படின்னு. இத கேட்டதும் பாட்டி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இல்ல பாட்டி, இருந்தாலும் அம்மா பண்றது ரொம்ப மோசம். நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இங்க பாருங்க பாட்டி, உங்க மேல இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது. அம்மா பண்றது ரொம்ப தப்பு பாட்டி அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி விடுமா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, முன்னாடி எல்லாம் உன் பொண்ணுங்க உனக்குதான் சப்போர்ட்டா பேசுவாங்க. ஆனா இப்போ இந்த கிழவிக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குதான் இந்த கிழவி கூட சேர விடாது அப்படின்னு அப்பவே நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. பாத்தியா, இப்போ உன் பொண்ணுங்களுக்கு நீயே முக்கியம் இல்லாம போயிட்ட. இப்போ அந்த கிழவிதான் இப்போ உன் பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, ஏதாவது கேப் கிடைக்குமா? எப்படியாவது அம்மாவை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க சித்தி, தேவையில்லாம பாட்டியை பத்தி இப்படி தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்ன தப்பா சொன்னேன்? சரியாதான் சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம ரேவதி. இதுக்கு மேல சித்தி கிட்ட நம்ம பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. அம்மா இங்க பாருங்கம்மா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணுங்களை பார்த்து, இங்க பாருங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்லா காதுல வாங்கிக்கிடுங்க. இனிமே இந்த கும்பாபிஷேகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரும் பாட்டி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதோட இனிமே இந்த பரமேஸ்வரி என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. இனிமே பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு யாரும் கேட்க கூடாது. கடைசியா ஒரு தடவை இவளை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லத்தோட பொண்ணுங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ பாட்டி நேரா அவங்க பேத்திங்களை பார்த்து, இங்க பாருங்கம்மா, ஈஸ்வரியோட கோவம் என்னைக்குமே குறையாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என் பேத்திங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது அப்படின்னு. இவ்வளவு நாளும் உங்க எல்லாரு கூடயும் நான் பழகிட்டேன். இப்போ பொசுக்குன்னு கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படிமா என்னால உங்க கூட பேசாம இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க பாட்டி, உங்களை பார்க்காம எங்களாலேயே இருக்க முடியாது. நாங்க கண்டிப்பா உங்களை பார்க்க வரோம். அம்மாவை கண்டிப்பா சமாதானப்படுத்திடுறோம் பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. பேத்திங்க எல்லாருமே பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பாட்டிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவ்வளவு நாளும் நம்ம கை கால்குள்ள விளையாண்டுகிட்டு இருந்த பொண்ணுங்க இப்போ திடீர்னு நம்ம கூட பேச மாட்டாங்க,
இனிமே அவங்கள பாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு பாட்டி ரொம்ப ஒரி பண்றாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட பாட்டி நேரா ஹீரோ பார்த்து, பேராண்டி, பாட்டி ஐயா ஈஸ்வரியோட கோவத்தை என் பேத்திங்களை பார்க்கவே கூடாது, நீ பார்க்க வரவும் கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போறா. இவ்வளவு நாளும் என் பேத்திங்க கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஓ ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருந்த என் பேத்திங்க இப்ப பொசுக்குன்னு அவ பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னு சொல்றா. எப்படியா என்னால பார்க்க வராம இருக்க முடியும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அத்தியோட கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, அவளோட கோவத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? அப்புறம் எப்படியா நீ அவகிட்ட உண்மைய சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற? அவகிட்ட உண்மைய சொன்னா கண்டிப்பா அவ ரொம்ப கோவப்படுவாயா. இப்போதைக்கு அவகிட்ட நீ உண்மைய சொல்ல வேண்டாயா, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, நான் அத்தை கிட்ட உண்மைய சொல்லிதான் பாட்டி ஆகணும். ஏன்னா என்னை பத்தின உண்மைகளை தீபவதி அப்படிங்கிற பொண்ணு டீட்டெயில கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒருவேளை அவங்க முன்னாடியே அத்தை கிட்ட சொல்லிட்டா அது ரொம்ப பெரிய பிரச்சனையில முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அத்தை கிட்ட இப்பவே நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றது ரொம்ப நல்லது பாட்டி. இத கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரியா, உன்னோட விருப்பம் இதான் அப்படின்னா சரி அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாட்டி நேரா சாமி கிட்ட போயிட்டு, ஐயா பாத்தீங்களா, என் பேரன் என்ன சொல்றான் அப்படின்னு, உண்மைய சொல்லணும் அப்படின்னு நேர்மையோட நினைக்கிறான். ஆனா அந்த ஈஸ்வரி என்ன பண்ண போறாளோ தெரியல. அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. என் பேரன் உண்மைய சொல்லும் பொழுது ஈஸ்வரி எந்த வகையிலையும் கோவப்படாம என் பேரனை மருமகனா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி சாமிய கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா வீட்டுக்கு போறாரு. அப்போ வில்லி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட, ஈஸ்வரி எல்லாரும் வந்ததோட ஹீரோவும் வராரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் யாரும் பாட்டி வீட்டுக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லம்மா, பாட்டி ரொம்ப பாவம்மா அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உன் பாட்டிய பத்தி கவலைப்படுறியே, அக்காவை நினைச்சு யாராவது கவலைப்பட்டீங்களா? அக்கா எந்த அளவுக்கு எங்க அம்மாவை பிரிஞ்சு வேதனைப்பட்டான்னு தெரியுமா? என்னை வளர்க்கறதுக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டா. அப்படி இருக்கையில நீங்க பாட்டுக்கும் பாட்டி தான் பெருசு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க பாட்டி இறந்ததுல உங்க யாருக்குமே கவலை இல்லையா அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அம்மா கிட்ட நீங்க கண்டதையும் சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க, நான் மாப்பிள்ளை கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ஆமாக்கா, உன் மாப்பிள்ளை தானே சொன்னாரு, உண்மைய சொல்றேன் அப்படின்னு. சொல்லுங்க மாப்பிள்ள, அக்கா உங்க உண்மைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா, சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க தானே சொன்னீங்க உண்மையான பேரன் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க மாப்பிள்ள, உண்மையான அந்த சேதுபதியோட பேரன் யாரு, அவன் யாருன்னு நீங்க சொல்றேன்னு சொன்னதுனாலதான் நான் கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். இதை கேட்டதும் வில்லி சிரிக்கிறாங்க, அக்கா, அவன் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டான். இதுக்கப்புறம் அவன் உண்மைய சொன்னாலும் இங்க என்ன நடக்க போகுது, எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, கொஞ்சம் அமைதியா இரு, மாப்பிள்ளதான் உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்றாருல்ல, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, இனிமே உன் மாப்பிள்ள உண்மைய சொன்னா என்ன, உண்மைய சொல்லாம இருந்தா என்ன அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அத்தை கிட்ட உண்மைய சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன் அப்படின்னு. அப்போ ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்ச நாள் ஆனதோட உண்மைய சொல்லலாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, நான் அத்தை கிட்ட உண்மைய சொல்றதுதான் சரியா இருக்கும், சோ தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவர் என்ன உண்மைய சொல்றேன் அப்படின்னு ரொம்பவே கட்டாயப்படுத்துறாரே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரேவதிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, அந்த உண்மையான சேதுபதியோட பேரன் யாரு அப்படின்னு. அப்போ ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அத்தை, நான் தான் பாட்டியோட பேரன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்றீங்க,
நீங்க தான் அந்த சேதுபதியோட பேரனா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, நான் தான் உண்மையான பேரன் அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் மருமகனே அவன் வாயாலேயே சொல்லிட்டான், அவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு. இப்பயாவது உனக்கு புரியுதாக்கா? அவன் வீட்டுக்குள்ள வந்து நம்ம எல்லாரையுமே நல்லாவே ஏமாத்திருக்கான், நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் ராஜா அந்த இடத்துல, இங்க பாரு ஈஸ்வரி, என்னதான் மாப்பிள்ள பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும், ஆனா இந்த வீட்டுல உள்ள யாருக்குமே அவரு துரோகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்ல. அவரு வந்த விதம் தப்பா இருந்தாலும், ஆனா அவரு நம்ம குடும்பத்துக்காக செஞ்ச விஷயங்களை பத்தி யோசனை பண்ணி பாரு. உன்னையே 2-3 தடவை அந்த சிவனாண்டி கிட்ட இருந்து காப்பாத்திருக்காங்க. அந்த சிவனாண்டியோட கூட்டம் நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுச்சு அப்படிங்கறத பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாத்துலேருந்தும் மாப்பிள்ள நம்மளை காப்பாத்திருக்காரு. ஒரு தடவை நம்ம வீட்டுக்குள்ள இருந்த கலசமே காணாம போனுச்சு. வந்த புதுசுல அவருதான் வெளிநாடு போக இருந்த அந்த கலசத்தை காப்பாத்தி கொண்டுட்டு வந்து உன் மானத்தை காப்பாத்தி நீ நடத்த போற அந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு ரேவதியோட உயிருக்கே ஆபத்து வந்துச்சு. அப்போ மாரி அப்படிங்கிற பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம பொண்ணோட உயிரையே காப்பாத்தினாரு. ரோகிணிக்கும் பல வகையில ஆபத்து வந்துச்சு, அப்பையும் அவர் தான் காப்பாத்தினாரு. இதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நிறையவே நல்லது பண்ணிருக்காரு. ஒரு செகண்ட் நீ யோசனை பண்ணி பாத்தியன்னா அவர் பண்ண தப்பு உனக்கு பெருசாவே தெரியாது. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இவரால இந்த வீட்டுல நிறையவே நல்லது நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவரு சொன்னது எல்லாமே பொய். எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நீ சொல்றதுதான்க்கா சரி. என்னதான் இவன் இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் இவனால இந்த வீட்டுக்கு நிறையவே கெட்டது நடந்திருக்கு. அதனால இவன் பொய் சொல்லியிருக்கான், அதனால இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கா. இங்க பாரு, ரேவதிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டமே, இவனை வீட்டை விட்டு அனுப்புனா பிரச்சனை ஆகிருமே அப்படின்லாம் நீ நினைக்காத. இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுதான் சரியான முடிவு அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, அக்கா, இவனை வீட்டை விட்டு அனுப்புக்கா, அதான்க்கா சரியான முடிவு அப்படின்னு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, இவரை இந்த வீட்டை விட்டு அனுப்புன அப்படின்னு வச்சுக்கேன், கண்டிப்பா பாதிக்கப்பட போறது நம்ம பொண்ணு. நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி யோசனை பண்ணி பாரு. ஒருவேளை இவரை மட்டும் வீட்டை விட்டு அனுப்பிட்ட அப்படின்னா நம்ம பொண்ணு வாழ விட்டு ஆகிடுவா. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகுது. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு நீங்க நிறையவே நல்லது பண்ணிருக்கீங்க, எனக்கு மட்டும் இல்ல என் குடும்பத்துக்கும் நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க. அதனால நான் ஒரு முடிவு பண்றேன். உங்க மேல நான் எந்த வித கோபமும் படல. ஆனா ஒண்ணு, அந்த பரமேஸ்வரியோட வீட்டுக்கு நீங்க போக கூடாது, அதுக்கு சரின்னு சம்மதம் சொல்லுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, என்னால பாட்டிய என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது. பாட்டி எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நிறைய பண்ணிருக்காரு. அப்படி இருக்கையில என்னால பாட்டிய விட்டு கொடுக்க முடியாதத்த அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, பாட்டிய கண்டிப்பா என்னால விட்டு கொடுக்க முடியாதுத்த அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னக்கா நீ இப்படி பேசுற? நம்ம அம்மாவோட இறப்புக்கு காரணமான குடும்பத்துல இருந்து ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள வந்து சர்வ சாதாரணமா இருக்கிறான், நீ அதையெல்லாம் கண்டுக்காம பெரிய விஷயமா எடுத்துக்காம இருக்கிற. அக்கா, நீ முன்னாடி மாதிரி இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, கொஞ்சம் அமைதியா இரு சந்திரா, தயவு செஞ்சு கோவப்படாத. இதுல ரேவதியோட வாழ்க்கையும் இருக்கு, ரேவதிக்காக நான் யோசனை பண்ணித்தானே ஆகணும். இதை கேட்டதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அக்காக்காரி கோவப்பட்டு இவனை வீட்டை விட்டு அனுப்புவா அப்படின்னு பார்த்தா, ஆனா இவன் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறானே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.